பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு ஒரு சிறுமியின் ரயில் பயணம். ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல தண்ணி கஷ்டம். எல்லாருமே தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வெளியில போய், அதாவது அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனில் வர ரயிலில் தான் தண்ணி பிடிக்கணும். அப்படி ஒரு கஷ்டம் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் உள்ள சிறுமிங்கள்லாம் ஒரு நாள் சேர்ந்து இன்றைக்கி விடுமுறை நாளுங்கிறனால போய் தண்ணி எடுக்கிறதுக்கு தயாரானாங்க. வீட்டில் இருக்கிற குடங்களெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு நாளாவது போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். எப்போதும் அம்மா அப்பா தானே எடுத்துகிட்டு வருவாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு உதவியாக நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம்னு முடிவு பண்ணி ஒரு 4 சிறுமிகள் சேர்ந்து தண்ணி எடுக்கிறதுக்கு புறப்பட போனாங்க. அப்போது அதில் ஒரு சிறுமி, வாங்க வாங்க நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் ட்ரெயின் போயிடும், ட்ரெயின் போகிறதுக்குள்ளே நம்ம போகணும், அந்த இடத்துக்கு போனால் தான் ட்ரெயின் வர நேரத்தில் கரெக்டாக தண்ணி பிடிக்க முடியும். ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் தான் நிற்கும், அதுக்குள்ளே வேகமாக தண்ணி பிடிச்சிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஊரில் அந்த ட்ரெயின் மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ட்ரெயின் மாஸ்டர் அந்த ஊரை சேர்ந்தவர். அதனால் இப்படி ஒரு யோசனை சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு ஒரு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் நிற்கிற நேரத்தில் தேவையான தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தினமும் வர்றதுனால தினமும் ஒரு பெரிய குடம் எடுத்துகிட்டு எல்லோரும் பிடிச்சிட்டு போவாங்க. அப்போது அதில் இருக்கிற 4 சிறுமிகள் அன்றைக்கி தண்ணி பிடிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு பெரிய குடம் எடுத்துகிட்டு தண்ணி தூக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே பெருசாக இருக்குது, எப்படி தூக்கிட்டு வர போகிறாங்களோ தெரியலன்னு அதை பற்றி தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி ட்ரெயின் வரத்துக்குள்ளே சீக்கிரம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. அதில் இன்னொரு பொண்ணு, ஆமாம் நான் வேறு இன்றைக்கி ரொம்ப பிடிவாதமாக எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வந்தேன், பாவம் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்புறம் ஒரு வழியாக 4 பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஏய் சீக்கிரம் ட்ரெயின் வரப்போகுது, நல்ல வேளை நம்ம நேரத்துக்குள்ளேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தூரத்தில் ட்ரெயின் வர சத்தம் கேட்குது. 4 பேரும் தயாரானாங்க. ட்ரெயின் 10 நிமிஷத்தில் தான் அவங்க அந்த தண்ணியை பிடிக்கணும், அதனால ரொம்ப தயாராக நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த நேரம் ட்ரெயின் வந்துடுச்சு. வேகமாக தண்ணியை பிடிச்சிட்டு 3 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. அதில் கூட வந்த ஒரு பொண்ணை காணும். அவங்க அதை கவனிக்கவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு தண்ணியை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்க. அப்போது அந்த பொண்ணோட அம்மா எங்கே நீங்கள் 3 பேர் மட்டும் வரீங்க, என் பொண்ணை இன்னும் காணும், இன்னைக்கு எவ்வளவோ சொன்னேன், பிடிவாதமாக கேட்காம கிளம்பி வந்தா அப்படின்னோடனே ஒரே ஆச்சரியம் அந்த பொண்ணுக்கு. சுற்றி முற்றி பார்க்குறா. ஆமாம், ஐயோ அவளை காணுமே, நான் கூட பின்னாடி வரான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி, நான் பார்க்கவே இல்லை, நான் என் பின்னாடி தான் வரான்னு நினச்சிட்டு இருந்தேன், என் நண்பர்களும் இதை கவனிக்கல, யாருமே எதுவும் சொல்லலை, எங்களுக்கு இந்த தண்ணியை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோமா, அந்த பாரத்திலே நான் சுத்தமாக மறந்துட்டேன், கவனிக்கலை போல இருக்குது, ஐயோ மன்னிச்சிடுங்க, என்னன்னு தெரியலையே, ஒருவேளை முன்கூட்டியே எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூட வந்த இன்னொரு பொண்ணு, ஆமாம் நான் கூட நினச்சேன், அவளோட பேச்சு குரலே கேட்கல, சரி தூக்க முடியாதனால அமைதியாக வரா போல இருக்குன்னு நினச்சேன், ஐயோ பயமாக இருக்குதே, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே, முன்னாடி போயிட்டாலா என்னன்னு தெரியலையே, பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு தான் அம்மா அப்போவே சொன்னாங்க, நம்ம தான் கேட்காம கஷ்டப்பட்டு அவசரப்பட்டுருக்கோம், அவளை வேற விட்டுட்டு வந்துட்டோமே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு பொண்ணு, ஆமாம் நானும் கவனிக்க விட்டுட்டேன், இப்படி 3 பேரும் சேர்ந்து அவளை கவனிக்காமல் விட்டுட்டோமே, அவள் பிடிச்சாலா இறங்கினாலா நம்ம பார்க்கவே இல்லையே, பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆன்ட்டி மன்னிச்சிருங்க, நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு அந்த 3ஆவது பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த ஆன்ட்டி அப்படியே பதட்டமாக பார்த்துட்ருக்காங்க. ஐயோ என்னடா அது, நம்ம பொண்ணு மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஆனால் அவள் இந்நேரம் வரையும் வீட்டுக்கு வரல, நான் வர வழியிலையும் பார்க்கல, கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சரி எங்கேயாவது ட்ரெயினில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனேயும் அந்த பொண்ணு, சரி ஆன்ட்டி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அவளை நாங்கள் கவனித்து பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நீங்கள் எங்களை நம்பி தானே கொடுத்தீங்க அவளை, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஆன்ட்டி மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்பவே வருந்தி பேசுகிறா. அதை அவங்க அந்த ஆன்ட்டி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தோடு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு, ஆமாம் ஆன்ட்டி நீங்கள் எங்களை நம்பி அனுப்பிச்சி விட்டீங்க, நாங்களும் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம், தண்ணியோட பாரம் தாங்க முடியாமல் ஒருத்தர் பேசிக்க கூட இல்லை, நாங்கள் ட்ரெயின் வந்த வேகத்துக்கே விறுவிறுன்னு ஏறி தண்ணி பிடிச்சிட்டு இறங்கிட்டோம், அவள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான்னு நினச்சோம், இப்படி ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கூட வந்த ஒரு பொண்ணு என்ன ஆனான்னு தெரியலை, அதனால் பயமாக தானே இருக்கும்,
அதோட இன்னொரு பொண்ணு, ஆன்ட்டி நீங்கள் பத்திரமா போய் தேடுங்க, கண்டிப்பாக அவள் ட்ரெயினில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் எதுவும் தூக்க முடியாமல் உட்காந்துருந்தாலும் உட்காந்துருப்பா, எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள், நாங்களும் வர்றோம், ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஆன்ட்டி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம், பயப்படாமல் போங்க ஆன்ட்டி, எங்களையெல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு 3 பேரும் மாற்றி மாற்றி அந்த ஆன்ட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த காணாமல் பொண்ணோட அம்மா வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா அங்கே ட்ரெயினையும் காணும், யாரையுமே காணும். ரொம்ப சுற்றி முற்றியும் தேடி போய் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஒருவேளை அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா இங்கே இல்லைன்னா பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்க போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த ட்ரெயினும் கிராஸ் ஆகுது. அங்கே இருட்டியே போயிடுது. இவங்களுக்கு அப்படியே நேரம் ஆக பதட்டமாகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, தன்னோட கணவனுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நம்ம பொண்ணை காணும், நான் பக்கத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கே அவளை தேடிட்டு வந்தேன், நான் வர வழியில் அவளோட தோழிகளையும் பார்த்தேன், எல்லாருமே அவளை காணுன்னு தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, அவள் ட்ரெயின்லேயே மாட்டிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எதுக்கும் ரயில்வே மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ட்ரெயினை நிற்க சொல்லுங்கள், நம்ம போய் பக்கத்து ஊரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பதட்டமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அப்புறம் அதே சமயம் அவங்க கணவரும், சரி பயப்படாத, இதுக்கு தான் நான் சொன்னேன் சின்ன பொண்ணெல்லாம் அனுப்பாதுன்னு, நானே போயிட்டு வந்திருப்பேன், அவள் ஆசைப்படுறான்னு அனுப்பிவிட்டேன், இப்போ பாரு, சரி பயப்படாத, நான் ரயில்வே மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவர் கண்டிப்பாக ட்ரெயினை நிறுத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்டமாக அப்புறம் ரயில்வே மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியும் இந்த ட்ரெயின் வந்து காலையில் உங்கள் ஊருக்கே தான் திரும்ப வரும், பயப்படாதீங்க, நான் ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், உங்கள் பொண்ணு பத்திரமா வந்துடுவா அப்படின்னு அங்கே ரயில்வே மாஸ்டரும் அவருக்கு ஃபோனில் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே அவர் கொஞ்சம் தைரியமாயிடுது. அப்புறம் மறுநாள் காலையில் அவசரமாக அந்த பக்கத்து ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அது கடைசியில் ஆனால் அவங்க ஊருக்கு தான் போகுது, இருந்தாலும் அவங்க அவசரமாக அங்கே போயிடுறாங்க. போனோன்னே பார்த்தா ட்ரெயின் நிற்கிது. அப்போ ட்ரெயின்குள்ளே ஏறி பார்த்தா அவங்க பொண்ணு அழகாக தண்ணியை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கு. அம்மா அப்பா வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நேற்று என்னாச்சுன்னா அவசரமாக தண்ணி எடுத்துகிட்டு இறங்குற நேரத்தில் ரயில் புறப்பட்டுச்சா, எனக்கு பயமாயிடுச்சு, கீழே விழுந்துருவோமோன்ட்டு அப்படியே ட்ரெயின்குள்ளேயே இருந்துட்டேம்மா, எப்படியே நீ தேடி வருவீங்கன்னு நினச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்க அம்மா, ஏம்மா ஒரு தகவல் யார்கிட்டையாவதுனாவது கூப்பிட்டுனாவது சொல்லியிருக்கலாம்ல, நானும் அப்பாவும் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, எனக்கு உயிரே இல்லை உன்னைய பார்க்காம, உன்னோட தோழிகள் கூட ரொம்ப பயந்துட்டாங்க, எல்லாரும் தண்ணியோட பாரம் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கம்மா, சரிம்மா நீ வா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே ஒரு பயத்தோட பதட்டத்தோடு பேசிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கூட ரொம்ப சோர்வாக உட்காந்துட்ருக்குறா. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஊருக்கு தண்ணி கஷ்டம்லாம் சீக்கிரம் தீந்துடும், நான் இது விஷயமா எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறேன், நம்மளை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் எத்தனை கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த தண்ணிக்காக, அதனால தான் தண்ணியை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும், அடுத்து வர சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம தண்ணீரை நிறைய சேமிக்கணும், நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே நிறைய தவறு செஞ்சனால தான் நமக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, அதே தப்பை நம்மளும் செஞ்சு வருங்கால சந்ததியினருக்கு நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதை கேட்ட அந்த பொண்ணு, ஆமாப்பா தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், நிறைய மரங்களெல்லாம் நடணும்ப்பா, நானும் கூட நிறைய படிச்சிருக்கிறேன், நமக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, தண்ணீர் சேகரிக்கிறதுல எவ்வளோ பலன்றது நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, என்னோடய கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே கவலையாக இருந்துச்சுப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, சரிம்மா விடுமா, கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும், எல்லாம் சரி பண்ணிக்கலாம், சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்குறாங்க. அந்த ரயில் நேரடியாக அவங்க ஊருக்கு தான் போகுது. அதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி தண்ணி கஷ்டம் எவ்வளோ பேர் இந்த நாட்டில் பட்டுட்ருக்காங்க தெரியுமா, தண்ணி இன்றைக்கி கிடைக்கிற வரையும் நமக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் நிறைய மரம் நட்டு தண்ணீர் சேகரிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். என்ன குழந்தைங்களா, புரியுதா, தண்ணீரை என்றைக்குமே வீணடிக்கக்கூடாது, தண்ணீரோட கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் அது நடக்கும்போது தான் தெரியும். என்ன பிரச்சனை வந்தாலும் தண்ணீரை எல்லாரும் சிக்கனமாக பயன்படுத்தணும். எவ்வளவோ மழை பெய்யுது, அதை எப்படி சேகரிக்கணுன்றது வழி தெரியாமல் இன்னும் தேவையில்லாமல் தண்ணீரை நிறைய வீணடிச்சிட்டு தான் இருக்கும். என்ன குழந்தைங்களா, இப்போவே நம்ம அதையெல்லாம் புரிஞ்சு செயல்படணும். எல்லாருமே தண்ணீரை நிறைய சேகரிக்கணும். வெயில் காலத்தில் நிறையவே எல்லாரும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.